உண்மையிலேயே மனதுக்கு இதமான தொகுதிகள். மற்ற 6 தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட இந்த தொகுதிக்கு தான் அதிகமா செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 ஆண்டுக்கு முன்பு நடந்த தேர்தல், அந்த தேர்தல் அப்போது 6 மாதம் கழித்து தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்றேன். ஒவ்வொரு வருஷமும் 5 கோடி ரூபாய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிதி கொடுப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 25 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. ஆனா 2.5 கோடி தான் முதல் வருஷம் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கொரோனா நிதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கொரோனாக்காக. அதுக்கு அடுத்த வருஷமும் மேம்பாட்டு நிதி இல்லைன்னு சொன்னாங்க. 2023-24 இந்த வருடம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக 25 கோடி ரூபாயில 12.5 கோடி ரூபாய் மட்டும் தான் எனக்கு ஒரு மேம்பாட்டு நிதியா கொடுத்துருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மேம்பாட்டு நிதியில அதிகமா நாம் செலவு பண்ணது எந்த தொகுதி சட்டமன்றத்துக்கு கேட்டீங்கன்னா அது கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு தான் அதிகமா செலவு பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியில கேவிக்குப்பத்துல வேப்பூர், கொசம்புது, கவசம்பட்டு, சேத்துவட்டை, காவலூர், வேப்பநேரி, காப்புப்பம், லத்தேரி, கீழ்மூட்டு, கொத்தமங்கலம், திருமணி, மணமடங்கி, செஞ்சி, ஜாவராப்பேட்டை இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஐமாஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்ததுல பழனியர் நிழற்கூடம் பாத்தீங்கன்னா பழுங்குநாங்கள், கனகசமுத்திரம், விளாஞ்சிப்பட்டு, தொண்டாம்புரசி, சோழனூர், அம்மாங்குப்பம், பஞ்சூர், பிகேபுரம் கொடுத்துருக்கோம். அப்புறம் வேப்பூர் கொடுத்தாலும் வேப்பூர், அப்புறம் காங்குப்பம், பஞ்சூர், திருப்பி ஜாவராப்பேட்டைக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கொடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா மீண்டும் மீண்டும் ஒன்றிய கழக செயலாளர்கள் வந்து எனக்கு அந்த தயவு செய்து எனக்கு வந்து எந்த ஊர்ல என்ன செஞ்சீங்கன்னாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு இந்த தொகுதிக்கு அதிகமா செய்யணும்னு கேட்டுக்கொண்டவர்கள் உடனே செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த தொகுதி எம்எல்ஏ கிடையாது. எங்க அப்பா ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னாங்க, பேசும்போது கேள்வி போகும்போது கூட்டத்துல, இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ கிடையாது, நீதான் இதற்கு எம்எல்ஏ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், இது உன்னுடைய தொகுதியாக நீ கண்ணீர் வைத்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இருந்த கட்டளைக்கு அது அடுத்து எல்லா நிதியும் பண்ணி கொடுத்தார். தேர்தல் போது நான் சவாலுக்கு சொன்னேன், இந்த விளாஞ்சிப்பட்டில் இருக்கக்கூடிய டோல்கேட்டை நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே இதை அகற்றி காட்டுவேன்னு சொன்னேன். இன்னைக்கு கண்ணு முன்னாடி இந்த விளாஞ்சிப்பட்டு டோல்கேட்டை நான் வந்து அதை அகற்றி இருக்கிறேன். அதே மாதிரி அமராஜபுரத்தில் நல்லா தெரிய வெள்ளம் அடிச்ச பொழுது அந்த பகுதிக்குள்ள யாருமே உள்ள போகக்கூடிய மக்கள் கொந்தளிச்சு போயிருந்த பொழுது நானும் ஒன்றிய கழக செயலாளர் சேர்மன் எல்லாமே வந்து வாங்க போகலாம், மக்களோட மக்களா நிற்போம்னு சொல்லி அன்னைக்கு அந்த வெள்ள காலத்திலேயே உள்ள போயிட்டு அந்த பகுதிக்கு தேவையான நிவாரண நிதிகள்லாம் கொடுத்து 24 வீடுகள் அந்த இடிந்தவர்களுக்கு எல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்தல் அப்ப கொடுத்த வாக்குறுதி இந்த குடியாத்த டவுனுக்கு இருக்கக்கூடிய நெரிசல் நீங்க குறைக்க வேண்டும் சொன்னாங்க. அப்போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்டர், நகாய் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்களை பல முறை நேரில் போய் பார்த்து கிட்டத்தட்ட 221 கோடி ரூபாய்க்கு ஒரு புறவழிச்சாலையை கொண்டு வந்து கொடுத்ததும் நீங்க தேர்ந்தெடுக்க அனுப்பிய கதிரானந்த் தான். அது மட்டுமல்ல, இதெல்லாம் எனக்கு மக்கள் பணிகளாக இருந்தாலும் கூட, ஆனா நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு உறுப்பினர் கலைஞருக்கு சொத்து, கலைஞருக்கு அடுத்த தளபதி அவர்களோடு கழக பணி ஆட்டி கொண்டிருக்கிறோம். முதல் வாட்டி தேர்தல் அறிவிச்சாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தேர்தல் தரப்பட்டு நிறுத்திட்டாங்க. மீண்டும் அந்த தேர்தல் ஒரு 2-3 மாத காலத்துக்கு பின்பு தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது எல்லா கழக தோழர்களும் வந்து கவலையே பட வேண்டாம், எப்பாடுபட்டாவது நாங்கள் உங்களை ஜெயிக்க வச்சு கொடுப்போம் சொல்லிட்டு 6 தொகுதிகளுக்கு கழகத்தோடும் வேள்வியை நடந்து அந்த தேர்தலில் என்னை ஜெயிக்க வச்சு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா எங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சுங்க. அந்த நன்றி என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க எப்படியா இந்த நன்றிகளை நான் செலுத்த முடியும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் உள்ளாட்சி தேர்தல் தலைவர் சொன்னார். தலைவர் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும், ஒவ்வொரு உள்ளாட்சி பிரதிநிதிகளும் ஒவ்வொரு உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களும் தேர்தல் நிற்கும் போது நானே நேரில் சென்று அவங்களோட வெற்றிக்கு நான் துணையா நின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆகையால நன்றி என்றது ஒரு மறக்கவே கூடாது. எங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுத்தது ஒண்ணுதான். முதல்ல என் அறிமுக கூட்டம், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அறிமுக கூட்டம் போன பொழுது எங்க அப்பா சொன்னாங்க, கதிரானந்த் என்னுடைய மகன் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கிறேன், இவனுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்க. அந்த ஜாமீன் போட்டது அவர் பையனுக்கே ஒரு ஜாமீன் போட்டிருக்கார். கழகத்தோட பொதுச் செயலாளர் தலைவர் போட்டிருந்ததற்கு வணக்கத்துக்குரிய தலைவரும் கலைஞரும் கழகத்தின் பொதுச் செயலாளராக அவர் அறிமுகப்படுத்தியிருக்கும் பொழுது அவரே ஒருத்தருக்கு ஜாமீன் எழுத போறாருன்னா எனக்கு போட்டிருக்காருன்னா அவரோட சுவாசத்தை நாங்கள் சத்தியத்தை காப்பாற்றோம். அப்படிதான் கழகத்தோட பழகி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்வு சவாலும் சரி, எந்த ஊர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நான் நின்று ஏன் இதே குடியாத்தத்துல அந்த அம்மனோட கோவில் திருவிழா நடந்த பிரச்சனைகள்லாம் நான் ஓடி போயிட்டு
எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, கேவிக்குப்பம் பகுதி குடியாத்த நகரம்னா முதல் வரையா அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் விட அப்பா ஜாமீன் கையெழுத்து போட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த கையெழுத்து என்ன தெரியுமா அர்த்தம்? நீ என்னுடைய மகன் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில தேர்தலில் நிற்கிறோம், தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் சொல்லி ஒவ்வொன்றா பண்ணிட்டு. அதே போல வேலூரை கொடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்துவாச்சாரியில வரலாறே கிடையாது. 10 MP மேல அவங்களுக்கு பிரிட்ஜ கட்டணும்னு சொன்னாங்க, கட்ட முடியாம போயிடுச்சு. ஆனா அதெல்லாம் விட கேவிக்குப்பம்ன்றது என்னுடைய சொந்த ஊர். இதே ஊர்ல இதே இடத்துல மீண்டும் என் மாவட்ட கழக செயலாளர் வாயிலாக என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கண்டிப்பாக அவர் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கும் பண்புக்கும் அந்த பாசத்துக்கும் என்றும் நான் பாத்திரமாக இருப்பேன். முதல்ல அவருக்கு நன்றி சொல்லி வாக்காளர் பெருமக்களும் சரி கழக தோழர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து வருகின்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் கூடி நின்று மீண்டும் அந்த வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு நன்றி கூறி